நீ முழு மனசோட என்கிட்ட வரணுன்றதுக்காக தான் நான் இவ்ளோ பொறுமையா காத்துட்டு இருக்கேன். அது தப்பாமா? தப்புதான். நீ சாகுற வரைக்கும் காத்திருந்தாலும் சரி, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. ரஞ்சிதா, அருணோட என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்துடலாம் நீ கற்பனை பண்ணிட்டு இருக்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அருணோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக நீ ஒரு பிளான் போட்டன்னு வச்சுக்கங்க, அதை கெடுக்கிறதுக்காக நான் 10 பிளான் போடுவேன். உன் வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் அருண்ன்றவன் ஏனோ சொல்லுவாங்களே, காடல் நீர் மாதிரி தான். கிட்ட வந்து அது காணாம போற மாதிரி அவன் கிடைக்கிற மாதிரி வந்து தள்ளி 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 போயிட்டே இருப்பான். என்னடா காரணம்னு தலைய போட்டு பிச்சுட்டே இருப்ப. ஆனா அதுக்கு பின்னாடி நான் மட்டும்தான் இருப்பேன். எவ்வளவு நாள் தான் உன்னால எங்களை பிரிச்சு வைக்க முடியும்? லைஃப் லாங், நீ சாகர வரைக்கும். காத்து எப்பவும் ஊம் பக்கம் அடிக்காது. 5 தடவை தோத்தாலும் 6வது தடவை நாங்க ஜெயிக்க மாட்டோமா என்ன? சான்ஸ் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. நீ என் கூட தான் வாழணுன்றது விதி ரஞ்சி. அந்த விதி மட்டும் மாறிடுச்சுன்னு வச்சுக்க, நீ எவன் கூடயும் வாழக்கூடாது, வாழவும் விட மாட்ட. ரஞ்சி, நான் ரொம்ப கெட்டவன். சோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆனா நீ என்ன ஏத்துக்கிறதுக்கு தடையா இருக்கிற அவன ஹலோ, சரிதான், இதத்தானே போன்லயும் சொன்ன. ஆனா உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. இது மிரட்டல்லாம் இல்ல ரஞ்சிமா, வார்னிங். அருண் மேல நிஜமாவே உனக்கு லவ் இருக்குன்னா, அவன் உயிரோட இருக்கணும்னா நீ அவன்கிட்ட இருந்து வேலைக்கு வந்துரு. அவன் பாட்டுக்கு கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நீ என்னோட 2வது பொண்டாட்டியா இங்க வந்துருமா, நம்ம சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். திரும்ப அதே வார்த்தையா சொல்லாத. ஒரு நிமிஷம், இவ வர திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போயிடாத. சொல்லுங்க அருண். ரஞ்சிதா, உங்க அக்கா இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எதுக்கு அக்கா அதுக்கு அங்க வந்தா? ஐயோ, நம்ம வாழ்க்கைக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு நியாயம் கிடைக்காம நகர மாட்டேன்னு சொல்லிட்டு நடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க.